Hello viewers, welcome to Tamil One YouTube channel. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வனம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல மர்மங்கள் நிறைந்த ஒரு நிகழ்வை தாங்க பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விபத்துல இறந்ததுக்கு அப்புறமும் கூட 12 மணி நேரமா தன்னுடைய நெருக்கமானவங்களுக்கு ஒரு இளைஞர் ஃபோன் செஞ்சிருக்காருங்க. அது எப்படி சாத்தியம், அதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அமெரிக்காவில் சார்லஸ் என்பவர் ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்துறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட செல்போன்ல இருந்து அவருக்கு நெருக்கமானவர், நண்பர்கள், அம்மா, அப்பா போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கால் போயிருக்குங்க. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வினோதமாகவும் மர்மமாகவும் விளக்கமே சொல்ல முடியாத வகையிலையும் இருக்கு. அப்படி ஒரு விஷயத்துக்கு பின்னாடி தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பலரும் பலவிதமான யூகங்களை சொல்லியிருக்காங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் சார்லஸ் என்பவர் உயிரிழந்த பிறகு அவர் போன்ல இருந்து தொடர்ச்சியா 12 மணி நேரமா மற்றவங்களுக்கு கால் போயிருக்குங்க. அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம காண போறோம். 1950 அக்டோபர் 16 கலிபோர்னியா சிட்டில சார்லஸ் அப்படிங்கிறவரு பிறக்கிறாருங்க. இவர் பாத்தீங்க அப்படின்னா டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துல ஏஜென்ட்டா கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவருக்கு வேன் நியூஸ் விமான நிலையத்துல வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. அங்க வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தன்னோட காதலியான ஆண்ட்ரியாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒன்னா வாழணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா சார்லஸுக்கு ஆல்ரெடி திருமணமாகி டைவர்ஸ் ஆயிருக்குங்க. இந்த விஷயம் ஆண்ட்ரியாவுக்கு தெரிய வந்துதாங்க 2 பேரும் காதலித்து திருமணம் செய்யலாம்னு முடிவு செய்யறாங்க. 2008 பாத்தீங்கன்னா செப்டம்பர் 12 அவர் இன்டர்வியூக்காக லாஸ் வேகாஸ் போகிறதா இருந்தது. இவர் மெட்ரோ ரயில் மூலியமா மூர்பார்க் போயிட்டு அங்கிருந்து தன்னுடைய காதலியான ஆண்ட்ரியாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து இன்டர்வியூ போறதா இவர் பிளான் பண்ணி இருந்திருக்காரு. சார்லஸ் பாத்தீங்கன்னா மூர்பாக் செல்றதுக்காக லாஸ் வேகாஸ்ல மெட்ரோ ரயில் ஏறாருங்க. இந்த ரயில் பாத்தீங்கன்னா 225 பேசஞ்சரோட பயணிக்குதுங்க. இது கரெக்டா மூர்பார்க் பாத்தீங்கன்னா 4:45 போய் சேர வேண்டியதுங்க. ஆனா கரெக்டான டைமுக்கு அங்க ரீச் ஆகலைங்க. சார்லஸ் போன மெட்ரோ ட்ரெயினை இயக்குன லோகோ பைலட் பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் சான்சஸ் அப்படிங்கிறவருங்க. இந்த ட்ரெயின் சார்ட்ஸ்வோர்த் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு இருக்கும் போதே எதிர்பாராத விதமா ஆப்போசிட்ல வர இன்னொரு மெட்ரோ ரயில் மேல மோதிடுது. அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய ரயில் விபத்தா இது மாறிடுது. இந்த ரயில் விபத்துல பாத்தீங்கன்னா 135 பேர் படுகாயம் அடைந்துடுறாங்க, 25 பேர் பலியாயிடுறாங்க. இந்த விபத்துல சார்லஸ் பெக்கும் பரிதாபமா இறந்துடுறாருங்க. ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா மூர்பாக் ரயில் நிலையத்துல காத்து கொண்டிருக்கிற அவரோட காதலியான ஆண்ட்ரியாவுக்கு தெரியாதுங்க. இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்து சில மணி நேரத்திற்கு அப்புறம் தான் ஆண்ட்ரியாவுக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் பத்தி தெரிய வருதுங்க. அதையும் அவங்க ரேடியோ மூலம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தன்னுடைய காதலனான சார்லஸ் பெக் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. ரயில் நிலையத்திற்கு போய் தன்னோட காதலன் குறித்து ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த ரயில் விபத்து நடந்து பாத்தீங்கன்னா 11 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஆனா இந்த 11 மணி நேரத்துக்குள்ள சார்லஸ் பெக்கின் செல்போன்ல பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலிக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் தொடர்ந்து கால் போயிருக்குங்க. போன் வர்றதை பார்த்துட்டு ஆண்ட்ரியாவை தன்னுடைய காதலன் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. போனை அட்டன் பண்ணி பேசும்போது பாத்தீங்கன்னா எதிர்முனையில இருந்து வெறும் அமைதி மட்டும்தான் இருக்கே தவிர எந்த விதமான சத்தமும் கிடையாதுங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு முறை இருமுறை இல்லைங்க, பல முறை இவரோட செல்போன்ல பலருக்கும் போன் போயிருக்குங்க. ஆனா சார்லஸ் பெக் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே பேசலைங்க, வெறும் அமைதி மட்டும்தாங்க நிலவு இருக்கு மறுபக்கம். இந்த 11 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியாவுக்கு மட்டும், அதாவது தன்னுடைய காதலியான ஆண்ட்ரியாவுக்கு மட்டும் 35 முறை சார்லஸ் பெக்கோட போன்ல இருந்து போன் போயிருக்குங்க. அது மட்டும் இல்லாம சார்லஸ் பெக்கோடைய முதல் மனைவி இருக்காங்களே, அவங்களுக்கு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தைக்கும் அவங்களுடைய சகோதரருக்கும் தங்கைக்கும் தாய்க்கும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு, அவர் சம்பந்தப்பட்ட நிறைய பேருக்கு போன் கால்கள் போயிருக்குங்க. விபத்து நடந்ததுல இருந்து போன் கால் போக ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனா ஆப்போசிட்ல பெக் யாருக்கிட்டையுமே பேச கிடையாதுங்க. விபத்து நடந்த பகுதியிலயும் மீட்பு பணிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இவங்களுக்கும் போன்கள் வந்துகிட்டே இருக்குங்க. விபத்து நடந்த டைம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் கரெக்டா 4:45. அதுல இருந்து அதிகாலை 3 மணி வரையும் பாத்தீங்கன்னா பெக்கோட செல்போன்ல இருந்து விட்டு விட்டு வெவ்வேறு நபர்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து கால் போயிட்டே இருந்திருக்குங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே பேசல. 3 மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சார்லஸ் பெக்கு போன்ல இருந்து யாருக்குமே கால் போகலைங்க. மீட்பு பணியின் போது சார்லஸ் பெக்கோட உடல் பாத்தீங்க அப்படின்னா அதிகாலை 4 மணிக்கு இடர்பாடுகளுக்கு நடுவுல இருந்து எடுக்கிறாங்க. அவர் ஆய்வு செய்த டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா சார்லஸ் பெக் விபத்து நடந்த உடனே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் உயிருக்கு போராடி இருக்க கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாருங்க. அவர் இறந்து பல மணி நேரம் ஆயிடுச்சுன்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. அப்படி என்றால் அவரோட செல்போன்ல இருந்து 11 மணி நேரம் போன் செய்தது யாரா இருக்கும்? இந்த
இந்த நியூஸ் வெளியானதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது குறித்து பலதரப்பட்ட விசாரணை நடத்துறாங்க. இதுல பல தியரிகள் சொல்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய செல்போன் எது மேலயாவது பட்டு தெரியாம கால் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செல்போன்ல இருந்து அவருக்கு கால் போன பட்டியல் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சார்லஸ் பெக்குக்கு ரொம்பவுமே பிடிச்சமான நபர்களுக்கு மட்டுமே, அதாவது அவருடைய முன்னாள் மனைவியோட குழந்தைக்கு, அவங்க அம்மாவுக்கு, அவங்களோட இப்போதைய இருக்க காதலியான ஆண்ட்ரியாவுக்கு, அவங்களுக்கு தான் போன் போயிருக்கு. அதனால அப்படியும் சொல்ல முடியாது. அவருடைய செல்போன்ல இருக்க எல்லா கான்டாக்டுக்கும் கூட போன் போக கிடையாது. ஒரே நம்பர்ல இருந்தும் போன் போக கிடையாது. மாறி மாறி வேற வேற நபர்களுக்கு வேற வேற டைம்ல போன் போயிருக்கு. ஆனால் சிலர் இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, சார்லஸ் விபத்துல சிக்கினதும் யாரோ இவரை போன் எடுத்து பேக் செய்து வேண்டுமென்றே கால் செய்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெக் இந்த ரயிலில் பயணித்தது அவரது காதலியான ஆண்ட்ரியாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏன் அவரது கால் மற்றவர்கள் செல்லும் போது கூட இவர் இந்த ரயிலில் பயணித்திருக்கலாம் என்று யாருக்குமே தெரியாதுங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய ஆன்மா இவருக்கு மிகவும் நெருக்கமானவங்க கூட பேச முயற்சி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரால் பேச முடியல, அதனாலதான் ஆப்போசிட் சைடு அமைதியா இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இது ஒரு நம்பிக்கை தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இவர் உடல் மீட்கப்படும் போது அங்கு இவர் பயன்படுத்தின செல்போன் யாருக்குமே கிடைக்கல. ஒருவேளை இடர்பாடுகள்ல சிக்கி அது நொறுங்கி போயிருக்கலாமோ இல்ல சிதறி போயிருக்கலாமோன்னு கூட ஒரு சிலர் சொல்றாங்க. ஒருவேளை அவரோட போன் அப்படி உடைஞ்சு போயிருந்தா எப்படிங்க அவர் போன்ல இருந்து கால் போயிருக்கும்? இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா யாரிடமே பதில் இல்லைங்க. இதுவரை இந்த மர்மத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலைங்க. இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க பலரும் இன்னும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோங்க. இந்த மாதிரி மர்மங்கள் மற்றும் அமானுஷ்யங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்வனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மர்மங்களையும் அமானுஷ்யங்களையும் விரும்பக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.